சீக்கிரம் போடா. அத போறாங்க பாரு. ஃபாஸ்டா போ. அங்க பாரு, ரைட். அந்த ரைட்ல கட் பண்ணு. சரிக்கா, போறங்க. சகுந்தலா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னைக்கு அடிச்சு தூக்கிடலாம் அவங்கள. போடா 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 போடா, ஃபாஸ்டா போடா. போடா, ஃபாஸ்டா போடா. ஐயோ, என்னங்க இது? வெறும் தண்டத்துக்கு வச்சுக்கிட்டு. சகுந்தலா, கொஞ்சம் அமைதியா இரு, சொல்றல. யோ, வழி விடியா. சீக்கிரம் போயா. போயா. ஏயா, ஒரு பைக் கூட ஃபாலோ பண்ண தெரியல. எனக்கு இவெல்லாம் வேலை கேச்சிட்டு இருக்க. வண்டி ஓட்டுற. இப்ப என்ன சகுந்தலா பண்றது? அவங்களை எப்படியாவது புடிச்சாகடியா. ச்சே, இப்படி பண்ணி தொலைச்சிட்டானே. அக்கா, அவர் என்னக்கா பண்ணுவாரு? வண்டி குறுக்குல வந்துருச்சுக்கா. ஏய், ஏதாவது பேசுன கொன்று விட உன்னை. பல வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். போலீஸ்ல மாட்டினதே இல்லடா. ஆனா எங்களை போலீஸ்ல மாட்ட விட்டு ஜெயில் தண்டனை அனுபவிக்க வச்சு பிசினஸ முடக்கி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த கழுதை அவனும் தான்டா. யோ, அவங்க 2 பேரும் எனக்கு வேணியா. டேய், நீங்க 2 பேரும் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம். இந்த ஏரியா முழுசா சல்லடை போட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வரணும். இல்ல நீங்க 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. வாடா. ரஞ்சிதா, வீடு பக்கம் வந்துருச்சு. தாலியை உள்ள மறைச்சுக்கிறியா? மறைச்சிட்டியா? வச்சிட்டேன். கோயில்ல பார்த்ததை வச்சு நான் கெஸ் பண்ணதான்டா கரெக்ட். அருண் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிட்டதை பத்தி வீட்டில் வாயே திறக்கலடா. ரஞ்சிதா அங்க வாடகைக்கு தான்டா தங்கியிருக்கா. அவ உரிமையா எல்லாரோடையும் பழகிறத பார்த்துட்டு நீயும் பாலாஜியும் தப்பா நினைச்சிட்டீங்க. ஆமா மச்சான், அவ சுதாவோட ஃப்ரெண்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. அந்த ட்விஸ்ட் தான் எங்களை ரொம்ப குழப்பிருச்சு. ஆனா ஒண்ணு மச்சான், நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. அருண் வாயை கிளறி எல்லா மேட்டரையும் கறந்துட்டியே. நிஜமாலுமே நீ பயங்கரமான ஆள்றா மச்சான். உண்மை தெரிஞ்சது பெரிய விஷயம் இல்லடா, அதை வச்சு எப்படி விளையாட போறோன்றதான் முக்கியம். இந்த கிரவுண்டும் கோச்சுன்னு போட்டிருக்கிற ரெக்ஸின் டிஷர்ட் தான் என்னோட லைஃபா இருந்துச்சு. ஏன் இடத்துல வேற ஒருத்தர் நின்று வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கிறப்போ எனக்கு அப்படியே செத்துலாம் போல இருக்குடா.